بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள் தோழர்கள் அந்த தூய வழியில் எவர்களெல்லாம் பயணித்தார்களோ பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குறிப்பிடுகின்ற போது ஜும்மாவுடைய நாளில் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மூவரை பற்றி குறிப்பிட்டார்கள். ஒருவர் ஜும்மாவுக்கு சமூகமளித்தார், ஆனால் அவர் வீணாக்கிவிட்டார். அவர் வீணான அந்த பங்கோடுதான் திரும்பிச் சென்றார். இன்னும் ஒருவர் சமூகமளித்தார், அவர் பிரார்த்தனையில் துஆவிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அல்லாஹ் நாடினால் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் நாடினால் அவனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விடுவான். மூன்றாவது ஒரு மனிதர் சமூகமளித்தார். அவர் அமைதியாக உரையை செவிமடுத்தார். மக்களுடைய பிடரிகளுக்கு மேலெல்லாம் அவைகளை கடந்து அவர் செல்லவில்லை. யாருக்கும் அவர் தொல்லை தரவில்லை. இவர் அடுத்த ஜும்மா வரை மட்டுமல்ல, இன்னும் 3 நாட்கள் 10 நாட்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன அவருடைய என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அல்லாஹ் குர்ஆனிலே கூறக்கூடிய வசனம், 1க்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும் என்ற வசனத்தையும் ஓதி காட்டினார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்போ ஜும்மாவுக்கு வருகை தரக்கூடிய அனைவரும் ஒரே நன்மையோடு திரும்பிச் செல்வதில்லை. உண்மையில் நன்மையை பெறுவதில் பலதரப்பட்டவர்களாக திரும்பிச் செல்கிறார்கள்.
அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்களோ அதை வைத்து இருக்கிறது. அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இப்போ நாம் இந்த ஜும்மாவுடைய நாளில் உரையை செய்மடுப்பதற்காக மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்து விட்டோம் என்று சொன்னால், மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அதில் முஅத்தின் அதான் சொல்லும் போது இமாம் மிம்பருக்கு ஏறிவிடுகிறார். அதன் பிறகு அதான் சொல்லப்படுகிறது. அப்போது வருகை தரக்கூடிய சில சகோதரர்கள் அதான் முடியுறும் வரை சுன்னத் தொழாமல் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதான் முடிந்த பிறகு சுன்னத்தை தொழுகின்றார்கள். அதானுக்கு நாம் அதானை செவியேற்பதும் அதானுக்கு பதில் சொல்வதும் மார்க்கம் காட்டிய ஒரு வழிமுறை. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முக்கியமான விடயம் கவனிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அது என்னவென்றால், இமாமுடைய உரையை நாம் செய்மடுப்பது என்பது வாஜிப். அதனுடைய சட்டம் என்னவென்றால், ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் வாய் மூடி செவிதாழ்த்தி கேட்பதென்பது வாஜிப், கட்டாயமான ஒரு விடயம். ஹதீஸ்களிலே வரக்கூடிய வாசகங்களை நாம் பார்க்கின்ற போது எந்த அளவுக்கு வருகிறது என்றால், மஸ்ஜிது நபவி அன்று மண் தரையாக இருந்தது. அந்த மண் தரையிலே கற்களை அங்குமிங்கும் ஆக்கக்கூடியவர்களுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா என்று சொன்னார்கள். யார் அந்த கற்களை அங்குமிங்குமாக போட்டுக்கொண்டிருப்பார்களோ அவர்கள் வீணாக்கி விட்டார்கள். அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அந்த ஹுத்பாவுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்காமல் வீணாகி விடுகிறது. ஃபகத் லகா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். எனவே இங்கு வந்து அமரக்கூடிய சகோதரர்கள் தண்ணீர் பாட்டில்களை கையில் எடுத்திருப்பீங்க. அதை கூட நாம் ஹுத்பா உரை நிகழ்த்தப்படும் போது திறந்து குடிப்பதை தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது. அந்த அளவுக்கு இதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். அந்த உரை நிகழ்த்தும் போது அந்த உரையில் தான் நமது முழு கவனம் இருக்க வேண்டுமே தவிர நாம் வேறு எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. சிலர்கள் பொட்டில்கள் ஆங்கலிங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள், அதை அமுக்கிக் கொண்டிருப்பார்கள். இப்படியான விடயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. நாம் இங்கு வந்தால் அதனுடைய முழுமையான நிறைவான கூலியோடு நாம் திரும்ப வேண்டும். அந்த கூலியை பாழ்படுத்தி கொண்டவர்களாக திரும்பக்கூடாது. அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், அதான் சொல்லப்படும் போது இமாம் மிம்பரிலே அமர்ந்தவுடன் அதான் சொல்லப்படும் போது சிறந்தது, அதான் சொல்லப்படும் போது நாம் அதான் முடியும் வரை காத்திருக்காமல் சுன்னத்தை தொழுவதுதான் சிறந்தது. ஏனென்றால் அதானுக்கு நீங்க செவியேற்பதும் பதில் கொடுப்பதும் சுன்னத்தான ஒரு விடயம். இமாமுடைய உரையை கேட்பது என்பது வாஜிபான ஒரு விடயம். அது ஒரு வாஜிப், கட்டாயம். எனவே நாம் சுன்னத்தை அவசரமாக தொழுதுவிட்டு இமாமுடைய உரைக்கு செவி தாழ்த்துவது என்பதுதான் முக்கியமானது. இந்த இரண்டில் எதற்கு முக்கியத்துவம் என்று வரும்போது இது மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, இப்போ நாங்கள் வேறு சந்தர்ப்பங்களில் மஸ்ஜிதுக்கு வாரோம், அதான் சொல்லப்படுது, நாம் அதானை செவியேற்று அதற்கு பதில் சொல்வதுதான் சிறந்த முறை. ஆனால் ஜும்மாவுடைய நாளில் நாம் வந்து விட்டோம். அடுத்து ஹுத்பா அதான் முடிந்தவுடன் இமாம் ஹுத்பாவை ஆரம்பித்து விடுவார் என்கின்ற போது அந்த ஹுத்பாவுக்கு நாம் செவியேற்பது வாஜிபாகிறது, முழுமையாக கவனம் செலுத்துவது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை முன்னோக்கி நிற்போம் என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் அதாவது நாம் அந்த சந்தர்ப்பத்தில் அதான் சொல்லப்படும் போது சுன்னத்தை தொழுவதுதான் சிறந்தது. ஏன், அதற்கு பிறகு உரை என்பது அதற்கு நாம் கேட்பது வாஜிபாக கட்டாயமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இமாம் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற போது ஒருவர் மஸ்ஜிதுக்குள் வருகிறார் என்று சொன்னால் அவர் 2 ரக்காத்துகள் தொழாமல் உட்காரக்கூடாது. இதுவும் ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் வந்து
என்ன செய்கிறார் என்று சொன்னால் அமர்ந்து விடுகிறார் ஒரு நபித்தோழர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எழுந்து நீங்கள் 2 ரக்காத்துகளை தொழுங்கள். அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுருக்கமாக தொழுது கொள்ளுங்கள், அந்த 2 ரக்காத்துகளை அவசரமாக தொழுது கொள்ளுங்கள் என்பதையும் சொல்கிறார்கள். எனவே உரை நிகழ்த்தப்படும் போது மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் அந்த 2 ரக்காத்தை அவசரமாக தொழுது கொள்ள வேண்டும். அவசரமாக என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம் ஓதிக்கொள்வது 2 ரக்காத்துகளிலும், அது கட்டாயம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட தொழுகை அல்ல. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம் ஓதிக்கொள்வது, தஸ்பீகளை நாம் அதிகமாக செய்யாமல் ருக்கு சுஜூதில் நாம் சுருக்கிக் கொள்வது, இவ்வாறு அவசரமாக 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே உரை நிகழ்த்தப்படும் போது வரக்கூடிய சகோதரர்கள் கூட 2 ரக்காத்துகள் தொழாமல் உட்காரக்கூடாது. அவசரமாக 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டுத்தான் உட்கார வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள், ஏவி இருக்கிறார்கள். அடுத்த அருமையான சகோதரர்களே, நாம் இந்த ஹுத்பாவுக்கு, இந்த ஜும்மாவுக்கு வருகின்ற போது உண்மையிலேயே நாம் எந்த நியத்தோடு வருகிறோம், இது மிக முக்கியமானது. ஒவ்வொருவருடைய நியத்துக்கேற்ப அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அருள் இருக்கிறது. உண்மையில் சிலரை பார்த்தீங்கன்னா, அதாவது தூங்குவதற்கே வருவார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வருவது என்ன, இங்குதான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கலாம் என்ற மாதிரி இருக்கும். இது இந்த சவுதி போன்ற நாடுகள் எப்படி போன, நமது ஊர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நமது ஊர்களில் பெரும்பாலும் நிலைகள் எப்படி இருக்கிறது, இதைவிட மோசமாக இருக்கிறது. ஹுத்பா நடக்கும், மஸ்ஜிதுக்கு வெளியே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஹுத்பா நடக்கும், மஸ்ஜிதுக்கு வெளியே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஹுத்பா முடிந்து இகாமத் சொல்லப்படுகிறதா, வேகமாக ஒழு செய்து கொண்டு வந்து தொழுகையில் சேர்ந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு இவர்கள் துர்ப்பாக்கியவான்கள் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடியவைகளை அவர்களுடைய காதுகளால் கேட்பதற்கு கூட அவர்களுக்கு பாக்கியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அல்லாஹ் அவர்களில் கைர் இருப்பதாக அறிந்திருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க செய்திருப்பான் என்று சொல்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களில் கைர் நலவு இருக்கிறது என்று அல்லாஹ் அறிந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க செய்திருப்பான். கேட்கக்கூடிய பாக்கியம் கூட இல்லை, அவர்கள் மார்க்கத்தை கேட்பதற்கும் தயாரில்லை என்ற மோசமான நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த ஹுத்பாவுடைய, இந்த ஜும்மாவுடைய நாளில் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நாம் உண்மையில் நாம் எந்த நீயத்தோடு வருகிறோம், இது மிக முக்கியமானது. நான் உங்களுக்கு சில செய்திகளை இப்போது சுட்டிக்காட்டுகிறேன். அதாவது நாம் உண்மையில் இந்த ஜும்மாவுடைய நாளில் உரையை செவியேற்பதற்காக வரக்கூடிய நாம் உண்மையில் என்ன நீயத்துகளை நமக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், எந்த நீயத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும், எந்த நீயத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அறிஞர்கள் சொல்வார்கள், தஅல்லமுன் நிய்யா என்று சொல்வார்கள், அதாவது நீயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். தஅல்லமுன் நிய்யா, நீயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நாம் இபாதத்தை கற்றுக்கொள்கிறோம், தொழுகையை கற்றுக்கொள்கிறோம், நோன்பை கற்றுக்கொள்கிறோம். அறிஞர்கள் எப்படி சொல்வார்கள், நீயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவு உயர்ந்தது நீயத். தஅல்லமுன் நிய்யா. என் அருமையான சகோதரர்களே, எனவே நாம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம், அதாவது நான் இந்த இடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க விடயம், இங்கு இந்த மேடையில் சொல்லப்படுகின்ற மார்க்க விடயங்களை நான் கற்றுக்கொள்வது அல்லாஹுவை முறையாக இபாதத் செய்வதற்கு என்ற நியத்தோடு நாம் அமர வேண்டும். இங்கு இந்த மிம்பரில் என்ன சொல்லப்படுகிறதோ அந்த நல்ல செய்திகளை நான் கற்று எனது ரப்பை முறையாக வணங்க வேண்டும் என்ற அந்த நியத்தோடு நாம் அமர்வது. அதே போன்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒரு இபாதத், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒரு வணக்கம். எனவே அந்த இபாதத்தை நான் செய்வதற்காக அமர்ந்திருக்கிறேன். மார்க்க கல்வியை
கற்றுக்கொள்கின்ற அந்த உன்னதமான நோக்கத்திலே அமர்ந்திருக்கிறேன். அந்த நியத்தை நாம் வரவழைத்துக் கொள்வது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவை பெற்றுக் கொள்வதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மின்னா மகாலத்தி, அதாவது எனது கூற்றை யார் செவியேற்கிறானோ அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. நபி அவர்கள் துஆ செய்தார்கள், யார் நான் சொன்ன செய்திகளை செவியேற்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. அதை கேட்டு விளங்கி மக்களுக்கு எடுத்துச் சொல்பவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆனால் அதுல முதல் விஷயம் என்ன? யார் கேட்கிறாரோ. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? தூக்கத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வருது என்று சொன்னா, அசைவுகள் ஹுத்பா நடக்கும் போது அசைவுகள் எதுவும் நாம இல்லாம அமர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல பாருங்க எப்படி வருது என்று சொன்னால், அபூ தாவூத்ல, அதாவது இதா நஅஸ அஹதுக்கும் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள்ல உரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களில் யாராவது ஒருவருக்கு தூக்கம் வந்தால், நபி அவங்க சொல்றாங்க, உங்களில் யாராவது ஒருவருக்கு தூக்கம் வந்தால், தூக்கம் வருகிறதா, ஃபல்யதஹவ்வல் அம் மஜ்லிஸிஹி தாலிக், அவர் அந்த இடத்திலிருந்து எழுந்து வேறு இடத்தில் அமரட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் அந்த இடத்திலிருந்து எழுந்து வேறு இடத்தில் அமரட்டும். ஏன்? அவர் உரையை செவியேற்க வேண்டும். ஷைத்தான் விரும்ப மாட்டான். மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்வதை ஷைத்தான் ஒருபோதும் விரும்ப மாட்டான். எனவே என்ன, சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க குத்பாவுக்கு வாரதே தூங்குறதுக்காக, அப்படியே ஷைத்தான் ஆக்கி விட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இவ்வாறு தூக்கம் மேலிடுகின்ற போது இடம் மாறி அமருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்பதையும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த நாளில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னென்ன நியத்தோடு அமர வேண்டும் என்ற இந்த தொடரிலே அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் இங்கு நிகழ்த்தப்படுகின்ற உரையில் சொல்லப்படுகின்ற செய்திகளை நான் கேட்பது எனது அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்பதற்காக. என மார்க்க கல்வியை யார் கற்றுக்கொள்கிறாரோ அல்லாஹ் அவரது அந்தஸ்தை உயர்த்துகிறான். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் போது அவரது அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. எனவே நான் அந்த நியத்திலே அமர்ந்திருக்கிறேன், எனது அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்த வேண்டும். அடுத்து என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுவை நான் முறையாக பயப்பட வேண்டும், அல்லாஹுவை நான் முறையாக அஞ்ச வேண்டும் என்பதற்காக நான் இந்த உரையை செவியேற்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை முறையாக அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள். அப்ப நான் மார்க்க கல்வியை ஏன் கற்றுக்கொள்கிறேன் என்றால், அல்லாஹுவை நான் முறையாக பயப்பட வேண்டும், முறையாக அஞ்ச வேண்டும். அந்த நியத்தோடு நானும் நீங்களும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இந்த இல்முடைய மஜ்லிஸின் சிறப்பை அடைந்து கொள்வதற்காக, இந்த இல்முடைய மஜ்லிஸின் சிறப்பை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இல்முடைய மஜ்லிஸ் என்றால் மலக்குகள் சூழ்ந்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய சகீனத் என்ற அமைதி இறங்கும், அந்த மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை விரிப்பார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய சபை அது, அல்லாஹ்விடத்தில் அவர்களை பற்றி நினைவு கூறப்படும். இப்படியெல்லாம் சிறப்புகள் இதில் இருக்கின்றன. இந்த சிறப்புகளை எல்லாம் அடைந்து கொள்வதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன் என்ற நியத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களிலே சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்க கூடியவர். எனவே நான் குர்ஆனை கற்று மார்க்கத்தை கற்று ஒரு சிறந்த அடியானாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். உபரியான இபாதத்துகள், உபரியான வணக்கங்களை விட இல்மை தேடுவது சிறப்பாக இருக்கிறது. அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக நான் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறேன். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, படைத்த ரப்பை முறையாக வணங்குவதற்காக, இபாதத் செய்வதற்காக, அவனை முறையாக அஞ்சுவதற்காக நான் இந்த இடத்திலே அமர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறேன். இப்படியான உயர்ந்த எண்ணங்கள், நான் கற்ற விடயத்தை எனது மனைவி பிள்ளைகளுக்கு ஏனையவர்களுக்கு
நான் அதை சொல்லிக் கொடுப்பேன் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன். பிறருக்கு நாம் ஒரு நல்ல விடயத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அவருக்கும் அதை செய்தது போன்று கூலி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த சிறப்பை நான் அடைய வேண்டும், நான் கற்று அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன். இப்படி என் அருமையான சகோதரர்களே, இந்த உயர்ந்த நியத்துகளை எல்லாம் நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொண்டு இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஹுத்பாவை நாம் உட்கார்ந்து செவியேற்கும் போது நிச்சயமாக தூக்கம் வராது. ஏன்? இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. இந்த சிறப்புகளை எல்லாம் நான் அடைந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த நியத்தோடு அமர்ந்திருக்கிறேன், உயர்ந்த நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிறேன். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இந்த சபை என்பது சாதாரண ஒரு சபை அல்ல. இதிலே மற்றும் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இதில் நாம் உட்கார்ந்து தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் காலமெல்லாம் வுதுவோடு உட்கார்ந்து நாம் தீய தவறான எண்ணங்களுக்கு இடமளிக்காமல், தீய சிந்தனைகளுக்கு இடமளிக்காமல் வுதுவோடு நாம் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த வண்ணமே இருக்கிறார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம ரஹம்ஹு. என் அருமை சகோதரர்களே, இந்த துஆ நம்மில் ஒவ்வொருவருக்கும் இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மலக்குகள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத்து செய்வாயாக. என் அருமை சகோதரர்களே, அறிஞர்கள் சொல்வார்கள், உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பிரார்த்திப்பதில் மிகச் சிறந்தவர்கள் மலக்குகள், எந்த பாவமும் செய்யாதவர்கள் மலக்குகள். அதனால்தான் அவங்க என்ன செய்யறாங்க? பிறருக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குகளுடைய துஆவின் சிறப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சேவல் கூவும் போது நீங்கள் அல்லாஹ்வுடைய ஃபضலை பிரார்த்தியுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக் என்று பிரார்த்தியுங்கள். ஏன்? அந்த நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் அந்த சிறப்பு கிடைக்கிறது? அந்த சேவல் ஒரு மலக்கை பார்த்து விட்டது. அந்த சேவல் ஒரு மலக்கை பார்த்து விட்டது, அதனால் கூவுகிறது. ஒரு மலக்கை பார்த்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அந்த மலக்குகளே நமக்காக துஆ செய்தால் எவ்வளவு பெரிய சிறப்பு! அந்த மலக்குகளே நமக்காக துஆ செய்தால் எவ்வளவு பெரிய சிறப்பு! அன்பிற்குரியவர்களே, பாவம் உள்ளவர்களுக்கு அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஒரு பாவம் செய்த ஒரு மனிதராக இருக்கிறீரா, ஒரு பாவியாக இருக்கின்றீர்களா, நேர காலத்தோடு உழு செய்து போய் மஸ்ஜிதிலே அமருங்கள். உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அதன் மூலம் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் நேர காலத்தோடு எந்த அளவுக்கு வருகிறோம்? அதிகமானவருடைய நிலை என்ன? மலக்குகளுடைய பேர் பட்டியலில் நிறைய பேருடைய பேர் கிடையாது. ஏன்? இமாம் மிம்பரிலே ஏறி உரையை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் மலக்குகள் தங்களுடைய ஏட்டை மூடி விடுவார்கள். மலக்குகள் தங்களுடைய ஏட்டை மூடிவிட்டு வந்து அவர்களும் உரையை கேட்பதற்காக அமர்ந்து விடுவார்கள், உரையை கேட்பதற்காக வந்து விடுவார்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய பேர்கள் அந்த பட்டியல் இருக்காது. இதை பற்றி உண்மையில் நாம் கவலைப்பட்டு இருக்கிறோமா? அதாவது ஒரு டியூட்டிக்கு ஒரு 5 நிமிடம் காரை பஞ்ச் பண்றதுக்கு அல்லது ஃபிங்கரை வைக்கிறதுக்கு தவறியவர்கள் எவ்வளோ கவலைப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஜும்மாவுடைய நாள் இமாம் மிம்பரிலே ஏறிவிட்ட பிறகு நாம் வந்து விடுகிறோம் என்றால் நமது பெயர் அந்த மலக்குகளுடைய பெயர் பட்டியலில் இல்லையே என்பதை பற்றி எப்போதாவது நாம் கவலை கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என் அருமை சகோதரர்களே. ஒரு தடவை தாமதமாகிறோம், 2 தடவை தாமதமாகிறோம், ஏதோ ஒரு வேலை வந்து விட்டது என்றால் பிரச்சனை கிடையாது. ஆனால் தொடர்ந்து நாம் ஜும்மாவுக்கு தாமதமாக வரக்கூடியவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், யார் நன்மைக்கு தாமதமாகுவார்களோ அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துக்கும் தாமதப்படுத்துவான் என்பதுதான் ஹதீஸ். நன்மைக்கு நாங்கள் தாமதமாக கூடாது, நன்மைக்கு நாம் அவசரமாக வர வேண்டும், நன்மைக்கு நாம் போட்டி போட வேண்டும், அப்படியானவர்களாக எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹு லீ வலக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا
முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, நாம் ஜும்மாவுடைய நாளாக இருக்கலாம், ஏனைய நாட்களாக இருக்கலாம், நாம் மஸ்ஜிதிலே வந்து நேர காலத்தோடு அமர்ந்து குர்ஆனிலிருந்து நாம் ஒரு வசனத்தை ஓதும் போது கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு சுஃபா, அந்த திண்ணையில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அதாவது புத்ஹான் அல்லது அகீக் என்று சொல்லக்கூடிய அந்த மதீனாவுடைய சந்தைகள், ஒட்டகம் வாங்கப்படுகின்ற விற்கப்படுகின்ற சந்தைகள், அந்த சந்தைகளுக்கு நீங்கள் சென்று அதாவது கொளுத்த அந்த திமில்களை கொண்ட, பெரிய திமில்களை கொண்ட ஒட்டகங்களை நீங்கள் எந்த பாவமும் செய்யாமல், உறவுமுறை துண்டிப்பு எதுவும் இல்லாமல் அதை பெற்றுக்கொண்டு வருவதற்கு உங்களில் யார் விரும்ப மாட்டார்கள்? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாம் அனைவரும் விரும்புவோம் யார் ரசூலுல்லாஹ். ஏன், அது அவ்வளவு அன்று பெருமதி மிக்கதாக, விலை உயர்ந்ததாக அது இருந்தது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒருவர் மஸ்ஜிதுக்கு சென்று குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை ஓதினால் ஒரு ஒட்டகம் கிடைப்பதை விட, 2 வசனங்கள் ஓதினால் 2 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட, 3 வசனங்கள் ஓதினால் 3 ஒட்டகங்களை கிடைப்பதை விட, இப்படியே என்ன செய்யலாம்? வசனங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஒட்டகங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. மஸ்ஜிதுக்கு ஒரு 5 நிமிடம் முன்னால் வருவதை பற்றி யோசிக்கிறோம், 10 நிமிடம் முன்னால் வருவதை பற்றி யோசிக்கிறோம். எந்த ஒரு வேலை இல்லாமல் இருந்தாலும் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தயார் இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய சிறப்பு நாங்கள் வாழ்க்கையில் நாம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு நாம் ஒரு 10 நிமிடம் முன்னால் வந்துட்டோம்னு சொன்னால் எத்தனை வசனங்களை ஓதலாம், எத்தனை குர்ஆன் வசனங்களை ஓதலாம். எவ்வளவு பெரிய சிறப்பு! நாம் இந்த சிறப்புகளை நமது வாழ்வில் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோமே. உண்மையில் இதை பற்றி நாம் கவலை அடைந்திருக்கிறோமா? எவ்வளவு பெரிய சிறப்பு என் அருமை சகோதரர்களே! இவ்வாறான சிறப்புகள் நாம் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வருவதில், அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் என்பது எவ்வளவு சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாளில் சுன்னத்தான நோன்பு இருக்கக்கூடாது என்று ஏன் தடுத்தார்கள் என்பதை பற்றி இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிமுடைய ஷரஹில் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஜும்ஆவுடைய நாளில் ஏன் சுன்னத்தான நோன்பு தடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அந்த நாளில் ஒருவர் உற்சாகத்தோடு இபாதத் செய்வதற்கு, அந்த நாளில் ஒருவர் உற்சாகத்தோடு இபாதத் செய்வதற்கு. நோன்பின் மூலம் சோர்வு ஏற்படும். அரஃபாவுடைய நாளை இமாம் அவர்கள் ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் நோன்பு இருக்க மாட்டார்கள். அந்த நாளில் நபி அவர்கள் ஹஜ்ஜிலே இருந்த ஹாஜிகள் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைக்கவில்லை. ஏன்? அந்த நாளில் உற்சாகமாக ஏனைய இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக. அதே போன்றுதான் ஜும்ஆவுடைய நாள். இந்த நாளில் சுன்னத்தான நோன்பு தடுக்கப்பட்டதற்கான காரணத்தை இமாம் அவர்கள் சொல்கின்ற போது இதை சொல்கிறார்கள். ஏன்? அந்த நாளில் உற்சாகத்தோடு என்ன செய்ய வேண்டும்? இபாதத்திலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் இந்த நாளில் உள்ள முக்கியமான ஒரு இபாதத்தில் நாம் எந்த அளவு கவனம் செலுத்துகிறோம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த இபாதத் என்ன? துஆ என்ற இபாதத். துஆ என்ற இபாதத். இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது என் அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாள் 12 மணி நேரங்கள் என்று சொல்கிறார்கள். சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உள்ள அந்த நேரம், அதற்குள் ஒரு முஸ்லிமுடைய துஆ அமைந்து விடுமாக இருந்தால், அதுல ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துக்குள் ஒரு முஸ்லிமான அடியானுடைய துஆ அமைந்து விடுமாக இருந்தால் அல்லாஹ் அதை அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் ஜும்ஆவுடைய நாளில் அதிகம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இபாதத் தான் துஆ, பிரார்த்தனை. நாம் எந்த அளவு அதில் கவனம் எடுக்கிறோம்? அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அபு புர்தா, அவரிடம் கேட்கப்படுகிறது. இதை யார் கேட்கிறாங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்கள் தந்தை
ஜும்மாவுடைய நாளில் துஆ ஏற்கப்படுகின்ற நேரம் பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகள் ஏதாவது செய்திகள் உங்களிடம் இருக்கிறதா என்று மகனிடம் கேட்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய மகனிடம் கேட்கிறார்கள். மகன் சொல்கிறார், ஆம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எனது தந்தை கேட்ட ஒரு செய்தி என்னிடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த சிறப்பான நேரம் எது என்று சொன்னால், இமாம் மிம்பரிலே உட்கார்ந்ததிலிருந்து தொழுகை நிறைவேற்றப்படும் வரை உள்ள நேரம். இமாம் மிம்பரிலே உட்கார்ந்ததிலிருந்து தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றப்படும் வரை உள்ள நேரம். அப்ப இந்த ஹதீஸை நாங்கள் ஒரு சட்டத்தையும் புரிந்து கொள்ளணும். என்னவென்று சொன்னால், இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் நாம் வாய் மூடி செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதுதான் சட்டம். எனவே அப்போது நாம் துஆக்களில் ஈடுபடக்கூடாது, அந்த நேரத்தில் பிரார்த்தனைகளில் ஈடுபடக்கூடாது. ஆனால் இமாம் உட்கார்ந்து விட்டார், முஅத்தின் அதான் சொல்கிறார், அது துஆவுக்கு சிறந்த நேரம். அது துஆவுக்கு சிறந்த நேரம். நாம் அதானுக்கு பதில் சொல்வதோடு அதிகமான சிறந்த துஆக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அது மிக சிறப்புக்குரிய நேரம். அதே போன்று இமாம் முதலாவது உரையை ஹுத்பாவை முடித்துவிட்டு அமர்ந்து விடுகிறார், அது துஆவுக்கு சிறந்த நேரம். அதே போன்று இமாம் ஹுத்பாவை முடித்துவிட்டு இறங்கி தொழுகைக்கு வருகிறாரா இல்லையா, அந்த நேரமும் சிறந்த நேரம் தான் துஆவுக்கு. எனவே இவ்வாறு நாம் இந்த நேரத்தில் துஆவுடைய விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று அசருக்கு பிறகு உள்ள நேரம், மற்றும் ஒரு ரிவாயத்தில் நாம் இதை பார்க்கின்றோம். அசருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரம். நீங்க பாத்தீங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் தனது அடிமை அசருக்கு பிறகு அனுப்புவாங்க, போய் சூரியனுடைய நிலையை பார்த்து விட்டு வாருங்களே துஆவிலே ஈடுபடுவதற்காக. நிறைய அந்த தாபீன்களுடைய வரலாறுகளிலே பார்க்கின்றோம், அசருக்கு பிறகு உள்ள நேரத்தில் அவங்க மிகவும் கவனம் எடுத்திருக்கிறாங்க ஜும்மாவுடைய நாளில் துஆவுடைய விஷயத்தில். ஏன்? அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம், துஆ பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம். எனவே அருமையான சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளில் இந்த துஆவுடைய விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி நாம் நிறைய சிறப்புகளை இந்த நாளோடு தொடர்படுத்தி பார்க்கிறோம், நிறைய சட்டதிட்டங்களை நாம் பார்க்கின்றோம். அவைகளை அறிந்து விளங்கி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி எனது இரண்டாவது நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.